ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலையஸ்ட்ரோ சேனல் நம்ம நான் உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னா பஞ்ச பிளஸ் அங்கம் அப்படிங்கிறது தான் என்னன்னா பஞ்சாங்கம். சோ இந்த பஞ்ச அப்படிங்கிறது என்னன்னா வடமொழி எழுத்துல ஐந்துன்னு சொல்லி பேரு. அங்கம்னா உறுப்புகள். சோ 5 உறுப்புகள் இதுதான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப அந்த 5 உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தான்னா வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம். சோ இந்த 5 தான் என்னன்னா பஞ்சாங்கம். இந்த 5 பத்தி சொல்றதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்துல என்னன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வானத்துல இருக்கக்கூடிய கிரக சுழற்சிகளை பத்தி தான் இந்த புஸ்தகத்துல இருக்கும். இப்போ உள்ள நம்ம டெக்னாலஜில உள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அதனால நம்ம அந்த காலத்துல உள்ள ரிஷிகள் எல்லாமே என்னன்னா வானவியல பார்த்துதான் என்னன்னா ஒரு கிரகம் திரும்ப எப்ப வரும், ஒரு நட்சத்திரம் திரும்ப எப்ப வரும் அப்படிங்கிறத அவங்க கணக்கிட்டு ஒரு புஸ்தகம் மாதிரி எழுதுறாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் என்னன்னா இப்ப நம்மளுடைய கோயில்கள்ல பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது அவங்க வானத்துல பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையா வச்சு அவங்க ஒரு கணக்கு எழுதுறத வச்சுதான் எழுதுறாங்க. ஆனா தற்போது நவீன காலத்துல என்னன்னா நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரி வந்ததுனால ஒரு கிரகம் எக்ஸாக்டா ஒரு பொசிஷன்ல இருந்து போய் திரும்ப மறுபடியும் அதே இடத்துக்கு எப்ப வருது அப்படிங்கறத என்னன்னா கால்குலேட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. சோ அப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஒரு கிரகம் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்டார் திரும்ப எப்ப வருது அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி சொல்றதுனால நம்ம அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல உள்ள சின்ன சின்ன தவறுகள், அதாவது நம்ம அது நம்ம நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எப்ப திரும்ப வருதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம குறிக்கிறோம். சோ இப்ப நம்ம லேட்டஸ்ட் உள்ளதை வச்சு பார்க்கும்போது கரெக்டா எப்ப வருது, ஒரு ஒரு கிரகம் சுத்தி திரும்ப அதே நிலைமைக்கு எப்ப வருது, ஒரு நட்சத்திரம் திரும்ப எப்ப வருது அப்படிங்கறது அக்யூரேட்டா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி எழுதக்கூடிய பஞ்சாங்கத்துக்கு பேரு தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி பேரு. வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது நம்மளுடைய வானத்துல பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு ஒரு ஒரு கணக்கு நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு பேரு தான் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு நம்ம எழுதக்கூடிய பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லி பேரு. இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் எல்லா இடத்துலயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுடைய கோயில்கள், நம்மளுடைய சின்ன சில இடங்கள்ல என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப நம்ம இந்த பஞ்சாங்கத்துல 5 அங்கங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த 5 அங்கங்கள் என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம். இந்த நட்சத்திரம் வாரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வாரம்னா உங்களுக்கே தெரியும். வாரம்ங்கிறது 7 கிழமை. அந்த 7 கிழமை தான் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகும். அதாவது வாரத்தினுடைய முதல் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சனிக்கு அப்புறம் திரும்பி ஞாயிறு ஆரம்பிக்கும். சோ வாரம்ங்கிறது இந்த 7 கிழமையை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி திதி. திதி அப்படிங்கிறது என்னன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை தான் என்னன்னா அவங்க திதின்னு சொல்லி சொல்றாங்க. திதியை பத்தி தெரியறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அமாவாசை திதி, பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? சோ இந்த அமாவாசைனா என்ன, பௌர்ணமினா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னா 0 டிகிரியில ஆரம்பிக்கும். சரிங்களா? பௌர்ணமிங்கிறது நேர் ஆப்போசிட்ல 180 டிகிரியில ஆரம்பிக்கும். சரியா? சோ இந்த அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே நிலவு வரும்போது அப்ப என்னன்னா நம்ம பூமியின் மேல என்னன்னா நிலவினுடைய நிழல் விழுவும். சோ அப்ப என்னன்னா நம்மளுடைய பூமி என்னன்னா இருட்டா இருக்கும். அத அமாவாசைன்னு சொல்றோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தான்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே நிலவு வரும்போது. சரியா? அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னா நம்ம நிலவினுடைய முழு ஒளியும் நம்ம பூமிக்கு கிடைக்கும் போது அப்ப பூமி என்னன்னா முழு பிரகாசத்தோட இருக்கும். அதுக்கு பேர் பௌர்ணமின்னு பேரு. அது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தான்னா பூமி எப்ப சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவே வரும்போது நடக்கும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, 0 டிகிரியில இருக்கும்போது
நமக்கு வந்து அமாவாசை நடக்குது. அப்படியே நேர் ஆப்போசிட்ல வந்து என்னன்னா, ஆப்போசிட்ல 180 டிகிரி வரும்போது பௌர்ணமி வருது. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்க 0 டிகிரில வரும்போது அமாவாசைன்னு சொல்றோம். அப்ப வந்து நிலவு தெரியாது. அப்ப 180 டிகிரில வந்து வர்றப்ப வந்து என்னன்னா, நிலவு வந்து முழு நிலவா தெரியும். அப்ப வந்து என்னன்னா, உங்களுக்கு முழுசா தெரியுது. அப்ப வந்து 0ல இருந்து 180க்கு இந்த நிலவு வந்து அந்த டிராவல் ஆகி போகிறப்ப பாத்தீங்கன்னா, இந்த நிலவோட வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா, நிலவோடது வந்து சைஸ் பெருசாகி பெருசாகி கரெக்டா 180 டிகிரி போகவும் அது முழு நிலவா காட்சியளிக்கும். அப்ப இந்த 0ல இருந்து 180 டிகிரி போகும்போது பிறையினுடைய அளவு கூடிக்கிட்டே வரும்போது அதை வளர்பிறை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நிலவு வந்து வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பௌர்ணமி ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா முழு நிலவு அடைஞ்சிரும். அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து திரும்ப வந்து அமாவாசைக்கு வரும்போது நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே வரும்போது 180 டிகிரில இருந்து திரும்ப மறுபடியும் 0 டிகிரி வரும்போது தேஞ்சிக்கிட்டே வரும். அதை வந்து தேய்பிறைன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த திதி வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து திதியில வந்து 15 பேர் தான் வந்து இருக்குது. அது என்னென்ன திதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமாவாசை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. சோ இந்த 15 திதி வந்துரும். கரெக்டா 16வது திதி வரும்போது பௌர்ணமி ஆயிரும். திரும்பி வந்து அதே அந்தந்த பௌர்ணமிக்கு அப்புறம் திரும்பி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை சேரும்போது இதே 15 திதிய மறுபடியும் சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறையில வந்தா அது வளர்பிறை திதின்னு சொல்லி பெறுவாங்க. அஷ்டமி வந்து வளர்பிறையில வந்தானா வளர்பிறை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. தேய்பிறையில வந்தா தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. சோ இந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா சூரியனுக்கும் நம்ம சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட இடைவெளின்னு தான் பேரு. அது எவ்வளவு இடையில இருக்குது அப்படிங்கறத அந்த காலத்துல தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து என்னன்னா இந்த திதி இவ்வளவு தூரத்துல இருக்குது, இவ்வளவு தூரத்துல இருக்குது. அப்ப இந்த தூரத்துல இருந்தானா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். நல்லது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணலாம். சோ இது வந்து நம்ம இதுக்கு நல்லது அப்படிங்கறத அவங்க கால்குலேட் பண்ணி அது எந்த பொசிஷன்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் வந்து என்னன்னா இந்த திதி அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு வானத்துல கூடிய சுழற்சிகளை வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்காக வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம வாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். திதினா என்னன்னு பார்த்துட்டோம். கரணம் கரணம் அப்படிங்கிறது என்னன்னா திதிய வந்து ரெண்டா பிரிச்சானா பாதி வந்து என்னன்னா முன்கரணம், மிச்ச பாதியை வந்து பின்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு கால்குலேஷன் எக்ஸாக்டா வந்து என்னன்னா எந்த பொசிஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக திதியை ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ திதிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மொத்தம் 30 திதி. அந்த 30 திதியில 15 வந்து வளர்பிறை திதி, 15 வந்து தேய்பிறை திதி. அப்ப இந்த 30 திதி வந்து என்னன்னா ஒரு வட்டம் ஒரு 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 சர்க்கிள்ல சுத்தி வருது அப்படின்னு சொன்னா 360 டிகிரி டிவைட் பை 12 போட்டா 12 டிகிரி ஆச்சு. அப்ப ஒரு திதிக்கு வந்து 12 டிகிரி. அப்ப கரணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா திதியை ரெண்டா உடைச்சானா முன்பாதி வந்து முன்கரணம், பின்பாதியை வந்து பின்கரணம். அப்ப 12 டிகிரியில ரெண்டா பிரிச்சானா ஃபர்ஸ்ட் 6 டிகிரி வந்து முன்கரணம், மிச்சம் 6 இருக்கிறது பின்கரணம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப கரணம் அப்படிங்கிறது என்னன்னா திதியை வந்து ரெண்டா பிரிச்சானா அதுதான் வந்து பஞ்சாங்கத்துல உள்ள அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா நட்சத்திரம். நட்சத்திரத்தை பத்தி போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி முதல் வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகையில இருந்து ரேவதி வரைக்கும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப இந்த 27 நட்சத்திரங்கள் வந்து என்னன்னா ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு வந்து என்னன்னா 360 டிகிரி. அப்ப 360 டிவைடு பை 27 அப்படின்னு பார்த்தான்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 13.33 டிகிரி வரும். அதாவது வந்து என்னன்னா 13 டிகிரி 20 செகண்ட் அப்படிங்கிறது வரும். அப்ப ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 13 டிகிரி 20 செகண்ட். சோ அதே மாதிரி 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360 டிகிரி வரும். சோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம நட்சத்திரம் சொல்றோம். அந்த 13 டிகிரி வரைக்கும் உள்ளதை தான் வந்து நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்றோம். அதை வந்து பர்டிகுலரா திரும்பி ஒரு 4 பங்கா பிரிச்சு தான் நம்ம 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சொல்லிட்டு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே பிரிக்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த 13.33 டிகிரி இருக்கா ஒரு நட்சத்திரத்தை அதை 4ஆ பிரிச்சான்னா என்ன வருதோ அதுதான் ஒரு பாதத்துக்குரிய ஒரு நட்சத்திரத்துல ஒரு பாதத்துக்குரிய டிகிரி. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து என்னன்னா அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ல உங்களுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். பஞ்சாங்கத்தினுடைய அடுத்த பகுதி என்ன, லாஸ்ட் என்ன, 5வது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தான்னா யோகம். சரிங்களா? இந்த யோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் இந்த சந்திரன் கடக்கக்கூடிய கால பகுதியை தான் வந்து என்னன்னா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப யோகம் வந்து என்ன எத்தனை இருக்கும்? அப்ப 27 யோகம் இருக்கும். அந்த 27 யோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்கம்பம், பிரீத்தி,
ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம். ஸோ இந்த மாதிரி வைதிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 யோகங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 27 யோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஒரு தடவை வந்து சுத்தி வர்றதுக்கு 360 டிகிரினா, அப்ப 27 யோகம் சொல்லும்போது 360 டிவைட் பை 27ன்னு போட்டீங்கன்னா 13 டிகிரி 20 செகண்ட் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைன்னா 13.33 வரும். சரிங்களா? 360 டிவைடு பை நீங்க 27ன்னு போட்டா 13.33 டிகிரி வரும் ஒரு யோகத்துக்கு. சரியா? சோ இந்த ஒரு அப்ப ஆக மொத்தம் வந்து என்னன்னா 27 யோகங்கள் இருக்கு. இந்த 27 யோகங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தான்னா, நம்ம வந்து இப்ப நம்ம பிறக்கும் போது சந்திரனுடைய இருப்பிடம் இருக்கும். அதே மாதிரி வந்து சூரியனுடைய சாரி சந்திரனுடைய இருப்பிடம், சூரியனுடைய இருப்பிடம் ரெண்டும் ஒரு டிகிரியில இருக்கும். இத ரெண்டையும் கூட்டி இதால நம்ம அந்த 13.33 டிகிரியால வகுத்தான்னா அது எத்தனாவது நம்பர்ல விழுவுதோ, ஐ மீன் நம்ம அந்த ஜீரோ இந்த ஒரு அதாவது முதல் யோகத்துல இருந்து 27 இந்த ஒண்ணுல இருந்து 27க்குள்ள நம்ம இந்த வகுக்கும் போது சந்திரனுடைய இருப்பிடத்தையும் சூரியனுடைய இருப்பிடத்தையும் ரெண்டையும் கூட்டி 13.33 டிகிரியை கொண்டு வகுக்கும் போது மிச்சம் என்ன வருதோ, அதாவது அந்த ஈவு என்ன வருதோ அந்த ஈவை வந்து என்னன்னா விஷ்கம்பத்துல இருந்து நம்ம எண்ணி வந்து விஷ்கம்பத்துல இருந்து விஷ்கம்பம் யோகத்துல இருந்து நம்ம வரிசையா ஒன்னு ரெண்டு எண்ணி வந்தா அது எந்த யோகத்துல விழுதோ அதுதான் அவங்களுடைய யோகம் சொல்லி பேரு. இந்த யோகம் எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த யோகத்தை வச்சுதான் வந்து ஒருவருடைய நம்ம பண்புகள் அப்படிங்கறத மூலமா அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கண்டறிய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து என்னன்னா இந்த யோகம் அப்படிங்கறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க நம்மளுடைய ஜாதக புக்ல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருக்கலாம் முன்னாலே எழுதிட்டு இவர் என்ன திதி, அதாவது வந்து என்ன திதியில பிறந்தாரு, என்ன கரணத்துல பிறந்தாரு, அதே மாதிரி என்ன நட்சத்திரம் என்ன யோகத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த திதி இது திதி கரணம் இது எல்லாமே வந்து அஸ்ட்ரானமிக்கல், அதாவது வானவியலுடைய கணக்கு, அதாவது எந்த டைம்ல பிறந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இது எழுதியிருக்கே தவிர இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வந்து பலன் சொல்லணும் அப்படிங்கறது பார்த்தோம்னா நிறைய அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னன்னா எப்ப பிறந்திருக்காங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதை வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அதுக்கு தான் வந்து என்னன்னா இதெல்லாம் இருக்கு. நம்ம இது வந்து மேக்சிமம் வந்து என்னன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெளி இடத்துக்கு போறதுக்கு வந்து என்னன்னா இப்ப 4 நட்சத்திரம் பார்த்துட்டு வெளியில போகணும்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். அதாவது வந்து இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் பார்த்து போகணும் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து போகணும் அப்படிங்கறத அர்த்தம் சொல்றாங்க. சில இடத்துல இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு திதி பார்த்து நீ திதி இல்ல இன்னைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த வானவியனுடைய கணக்கினுடைய அடிப்படையில பஞ்சாங்கம் உருவானதுல இந்த பஞ்சாங்கத்தை வச்சுதான் வந்து என்னன்னா நம்ம அவனுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு எது சம்பந்தமா இது மாதிரி வந்து ஜோதிடத்துல எதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குதோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா அதை பத்தின ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.